Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸுக்காக 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்காக கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸ்க்காக நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ். அதாவது நீங்கள் 2 மார்க் தானே, நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா 5 மார்க் நம்ம படித்தாதான் அந்த சாப்டர் வந்து நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ண மாதிரி நம்ம நினைக்கிறோம். 5 மார்க்குக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு 1 மார்க்கும் கொடுக்கணும், அந்த அளவுக்கு 2 மார்க் கொடுக்கணும், அந்த அளவுக்கு 3 மார்க்கும் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 மார்க் நம்ம எழுத போகிறோம். சரியா? அப்போ நம்ம இப்போ சாப்டர் வைஸ் ஒவ்வொரு சாப்டரும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 பேஜை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே 2 மார்க்குரிய மார்க் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரியா? அதனால் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறனால உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஓகே, இப்போ யூனிட் 1ல் இது வரைக்கும் கேட்ட பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். சரியா? இதே தான் ரிப்பீட்டடாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் மேபி இருக்குது. சரியா? அதனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க. ஒளிவட்ட அதாவது இறக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ்? சரியா? 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது வரைக்கும், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒரு சம் கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது மின்புலத்தின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபைன் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்குது, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நிலை மின்னழுத்தம் வரையறுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல். சரியா? இந்த கொஸ்டினும் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து நமக்கு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சம் வந்து கேட்டிருக்காங்க செப்டம்பர் 2021ல். அதாவது மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி வாண்டிகிராஃப் இயற்றியால் உருவாக்கப்படும் பெரும மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் காஸ் விதி, ஸ்டேட் காஸ் லா. சரியா? மின்புலம் வரையறு, டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுக்கப்புறம் மின்தேக்கு திறன் வரையறு, டிஃபைன் கேபிட்டன்ஸ். சரியா? இது எல்லாமே ஃபஸ்ட் யூனிட்லேருந்து நமக்கு இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அதாவது எலக்ட்ரிசிட்டியில் மின்னோட்டவியலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அதாவது சம் வந்து கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 சம் வந்து நமக்கு 2 மார்க்கில் வரும். ஒன்று கம்பல்சரிக்கும் சம் வரும், அதே மாதிரி உள்ளேயும் என்னாச்சு பார்த்தா சம் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 2 மார்க் சம்ஸ் வந்து நமக்கு வரப்போகுது. அப்போ எனக்கு எல்லா சம்முமே நான் பார்க்க முடியல சார், இதில் இருக்க சம்மை மட்டுமா நான் பார்த்துட்டு போகலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அதனால தான் சம்முக்கு வந்து உங்களுக்கு ஒரு என்ன பண்ணிங்க பாக்ஸ் போட்டு என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்கோம். சரியா? அதனால் இந்த சம்மை அதாவது அட்லீஸ்ட் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட இந்த சம்ஸை மட்டுமா நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னாவே போதுமானது. கண்டிப்பாக இதுலேருந்து எக்ஸாமுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முடுக்கத்தை கண்டுபிடிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால் ஆக்சிலரேஷன் நம்ம என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணுறோம், அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பெல்டியர் விளைவு என்றால் என்ன? வாட் இஸ் பெல்டியர் எஃபெக்ட்? மின்தடை வரையறு, மின்தடை எண் வரையறு, அதாவது டிஃபைன் எலக்ட்ரிக்கல் ரெசிடென்சிட்டி. சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 4th 1 5th 1 ஒரு சம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது மின்தடையை காண்க, ரெண்டுமே மின்தடையை காண்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் தயவுசெய்து இந்த சம்ஸை தயவுசெய்து நீங்கள் பார்த்துங்க. ஓகே, அடுத்து 6th 1 வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சாப்டர்லேருந்து இது வரைக்கும் மேக்ஸிமம் எத்தனை சம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இது வரைக்கும் அதாவது 4 சம் வந்து செகண்ட் சாப்டரில் இருந்து மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் சாப்டருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? அதனால் சம்ஸ் வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ட் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து அதாவது இரு பொருட்களின் காந்த ஏற்புத்திறனின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதுலேருந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆம்பியர் சுற்று விதியை கூறுக, ஸ்டேட் ஆம்பியர்ஸ் கிரிட்டிக்கலா. அதுக்கப்புறம் கால்வானாமீட்டரின் மின்னோட்ட உணர்திறனை எவ்வாறு அதிகரிக்கலாம்? ஹவு வில் யூ இன்க்ரீஸ் தி கரண்ட், அதாவது சென்சிட்டிவிட்டி ஆஃப் கால்வானாமீட்டர். விசையின் அடிப்படையில் ஆம்பியர் வரையறுக்கவும், டிஃபைன் ஆம்பியர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியை கூறுக, ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். சரியா? தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 4ல் ஃபஸ்ட் ஒன்று என்ன பண்ணிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் லென்ஸ் விதியை கூறுக, ஸ்டேட் லென்ஸ் லா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் தூண்டப்பட்ட மின்னியங்கு விசையை உருவாக்கும் வழிகளை விளக்குக, ஃப்ளெமிங்கின் வழக்கை விதியை கூறுக, கியூ காரணி எவ்வாறு வரையறை செய்வ, ஹவ் வில் யூ டிஃபைன் கியூ ஃபேக்டர். சரியா? இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து 5th யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கதிரின் பயன்கள் யாவை,
வாட் ஆர் தி யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் சரியா. அதுக்கப்புறம் அகச்சிவப்பு கதிர்களின் இரு பயன்பாடுகளை கூறுக. அதாவது இந்த மாதிரி யூசஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு, அப்புறம் டைப்ஸு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து தயவுசெய்து விட்டுறாதீங்க. ஏன்னா அதிலெல்லாம் மார்க் வந்து நமக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு சரியா. அதிலெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் பார்த்துங்க. அகச்சிவப்பு கதிர்களின் இரு பயன்பாடுகளை கூறுக. இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்றால் என்ன, இது தெளிவாக பார்த்துங்க. புற ஊதா கதிர்களின் இரு பயன்பாடுகளை கூறுக. அதுக்கப்புறம் ரே ஆப்டிக்ஸ் சரியா. யூனிட் நம்பர் 6ல் வந்து பார்த்திங்கன்னா அண்மை அச்சுக்கதிர்கள் மற்றும் ஓரக்கதிர்கள் என்றால் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வாட் ஆர் தி மார்ஜினல் ரேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது, ஒய் டஸ் ஸ்கை அப்பியர் ப்ளூ. அதுக்கப்புறம் ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க, ஒளிவிலகல் எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி அந்த சம்மை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒளிவிலகல் எண் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க, ஒளியின் வேகத்தை காண்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. வைரம் ஜொலிப்பதற்கான காரணத்தை கூறுக. சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது வானம் ஏன் சிவப்பு நிறமாக தோன்றுகிறது, அதாவது வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது, வானம் ஏன் சிவப்பு நிறமாக காட்சியளிக்கிறது, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதில் வந்து கொஸ்டின்ஸ் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 7 வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறுபாடு கொஸ்டின் சரியா. அதாவது பெர்னல் மற்றும் பெர்னபர் சரியா, விளிம்பு விளைவுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒளிவிலகல் எண் 1.5 கொண்ட கண்ணாடியின் தள விளைவு கோணத்தை கணக்கிட அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி போலரைஸ் ஆங்கிள் ஃபார் தி கிளாஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. வீச்சுகளுக்கு இடையேயான விகிதம் எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டும் ஒரு தளவிளைவு கோணம். அப்போ இது தளவிளைவு கோணத்தை வச்சு சரியா, போலரைஸ் ஆங்கிளை வச்சு ஒரு சம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7th சாப்டர்லேருந்து அந்த கொஸ்டினை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 8th சாப்டரில் நுண்ணோக்கிகளில் எக்ஸ் கதிர்களுக்கு பதிலாக ஏன் எலக்ட்ரான் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எக்ஸ் கதிர்களின் வெட்டு அலைநீளம் மற்றும் வெட்டு அதிர்வெண் ஆகியவற்றை கணக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துங்க. ஒளி வோல்டா மின்கலம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பயன் தொடக்க அதிர்வெண் என்பது எவ்வாறு வரையறுப்பாய், ஹவு வில் யூ டிஃபைன் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி சரியா. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஒரு உலோகத்தின் ஒளிமின் வெளியேற்று ஆற்றல் என்பதை வரையறுக்கவும், அதன் அலகை தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து நிறுத்து மின்னழுத்தம் வரையறுக்கவும், ஒளிமின் விளைவு என்றால் என்ன, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பாட்டுங்க. ஃபோட்டோ எலக்ட்ரிசிட்டி எஃபெக்ட்லாம் நம்ம அடிக்கடி கேட்குறாங்க சரியா. அடுத்து 9th சாப்டரு நியூட்ரோவின் பண்புகளை எழுதுக. நியூட்ரான் மற்றும் புரோட்டான் ஆகியவை எந்த துகள்களினால் ஆனவை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அணுக்கருவின் ஆரத்தை கணக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 79 AU 197க்கு சரியா. அணுக்கருவின் ஆரத்தை கணக்கிட சொல்லியிருக்காங்க. அணுநிறை அலகு வரையறுக்கவும், டிஃபைன் ஆட்டோமிக் மாஸ் யூனிட் சரியா. அதுக்கப்புறம் கதிரியக்க செயல்பாடு அல்லது சிதைவு வீதம் என்றால் என்ன, அலகு எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா எலக்ட்ரான்களின் அலைநீளத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் அதை நம்ம ஃபைன் பண்ணணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 10ல் ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாசூட்டல் என்பதன் பொருள் என்ன சரியா. அதுக்கப்புறம் அதாவது வாட் டு யூ மீன் பை டோப்பிங். அதுக்கப்புறம் தாவு பரப்பு என்றால் என்ன, வாட் இஸ் ஸ்கிப் ஏரியா, தாவு தொலை வரையறுக்கவும், டிஃபைன் ஸ்கிப் அதாவது டிஸ்டன்ஸ். திருத்துதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு முழு அலை திருத்தியின் மின்சுற்று வரைபடம் வரைக. அதுக்கப்புறம் உள்ளார்ந்த மற்றும் புறவியலான குறைக்கடத்திகளை வேறுபடுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு இப்போயும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறது யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.